ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. கடவுளுக்கு நீ பயப்பட தேவையில்லை. கர்ம வினைகளுக்கு மட்டும் நீ பயந்தால் போதும். ஏனென்றால் கடவுள் நான் உன்னை மன்னித்து விடுவேன். கர்ம வினைகள் உங்களை திரும்பி வந்து சேரும் என்பதை நீ மறந்து விடாதே. யாருக்கு பயப்படுகிறாயோ இல்லையோ அந்த கர்மாவுக்கு நீ பயந்துதான் ஆக வேண்டும். நீ செய்யும் செயல் எல்லாமே ஒவ்வொரு தொழியும் கர்மாவுக்கு தெரியும். கர்மா உன்னை சும்மா விடாது. நீ செய்வது நல்லதாக இருந்தால் அது நல்லதாகவே உன்னை திரும்பி வரும். செய்வது தீமையாக இருந்தால் அது பல வடிவங்களில் உனக்கு தீமையாகவே வந்து சேரும் என்பதை நீ மறந்து விடாதே. நீ வாழ்ந்தது கொஞ்ச நாட்கள். வாழப்போகும் எஞ்சிய நாட்களில் விஞ்சிய வாழ்வை தராவிட்டாலும் மிஞ்சிய நாட்களில் யாரிடமும் கெஞ்சாமல் யாருக்கும் அஞ்சாமல் நான் உன்னை வாழ வைக்கின்றேன். நான் சொல்வது போலவே நீ நடந்து கொள். நம்பிக்கை மட்டும் வை. என்னுடைய நாமத்தில் இருட்டில் கூட நீ இமயம் வரை சென்று விடலாம். என் அருள் இருந்தால் உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஒரு தூய்மையான பக்தி கொண்ட ஒருவன் வீட்டில் உணவு அருந்திய சிவபெருமானின் கதை தெரியுமா? சுவாமிக்கு நைவேத்தியம் படைப்பது பொதுவாக இருந்தாலும் சில ஊர்களில் சுவாமிக்கு படைக்கப்படும் நைவேத்தியம் பொது நியதியை மீறியதாகவே இருக்கும். அது குறித்த வரலாறு கதைதான் இது. கஞ்சனூர் என்னும் திருத்தலத்தில் அடியார் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் சுவரை கொடி ஒன்றை நட்டு வளர்த்தார். நின்றாலும் நடந்தாலும் செயல் புரிந்தாலும் சிவபெருமானை அவர் மறந்ததே இல்லை அந்த அடியார். அதனால் நன்கு வளர்ந்து காய்க்க துவங்கியது சுரைக்கொடி. தினமும் அக்காய்களை பறித்து சிவபெருமானுக்கு படைத்த பின் அதை சமைத்து அடியார்களுக்கு அன்னமிடுவார். இதன் காரணமாக அவரை சுரைக்குடையான் என்றே அழைத்து வந்தனர். நாலா வட்டத்திலும் மெல்ல காய்ப்பு குறைந்து ஒரே ஒரு காய் மட்டும் இருக்கவே அது விதைக்காக இருக்கட்டும் என்று விட்டுவிட்டார் சுரைக்குடையான். ஒரு நாள் சுரைக்குடையான் வெளியே சென்றிருந்த நேரத்தில் அடியவரை போல வேடமிட்டு அவரது வீட்டிற்கு வந்தார் சிவபெருமான். அவரை வரவேற்று உபசரித்தார் சுரைக்குடையாரின் மனைவி. அப்போது அடியவர் உருவில் இருந்த சிவபெருமான், அம்மா, எனக்கு சுரைக்காய் என்றால் மிகவுமே பிடிக்கும். கொடியில் உள்ள காயை பறித்து எமக்கு சமைத்து போடு என்றார். அவரது மனைவியோ அது விதைக்காக விடப்பட்டிருக்கிறது. என்னுடைய கணவர் வெளியே சென்றிருக்கிறார், வந்துவிடட்டும் என்றாள் சுரைக்குடையாரின் மனைவி. சிவபெருமான் விடுவாரா? அவர் வரும்போது வரட்டும். சுரைக்காய் விதைக்காக விடப்பட்டதாக சொன்னாயல்லவா, அதில் பாதியை எனக்கு சமைத்து போட்டுவிட்டு மீதியை நீ விதைக்காக வைத்துக்கொள்ளேன் என்றார். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் வேறு வழி இல்லாமல் சுரைக்காயை பறித்து சிவபெருமான் சொன்னபடியே சமைத்து உணவிட்டார் சுரைக்குடையான் மனைவி. உண்டு முடித்து வாழ்த்தி விடை பெற்றார் அடியவர் உருவில் வந்த சிவபெருமான். சற்று நேரத்தில் வீடு திரும்பிய சுரைக்குடையான் சுரைக்காய் பாதியாக அறிந்து இருப்பதை பார்த்து மனைவியிடம் கேட்க, அடியார் ஒருவர் பசியோடு வந்தார். சுரைக்காயை பார்த்து அதை சமைத்து போடுமாறு கேட்டார். நான் விஷயத்தை சொல்லியும் பாதி விதைக்காக இருக்கட்டும், மீதியை எனக்காக சமைத்து கொடு என்றார். வேறு வழியே எனக்கு தெரியவில்லை, அப்படியே செய்தேன். சாப்பிட்டு அவர் போயும் விட்டார் என்று நடந்ததை கூறினாள். சுரைக்குடையானுக்கோ கோபம் தாங்கவில்லை. விதைக்காக விடப்பட்டதை அறிந்த உனக்கு தண்டனை கொடுத்தே தீருவேன் என்று சொன்னதோடு தண்டிக்கவும் முற்பட்டார். சிவபெருமானை எண்ணி முறையிட்டு புலம்பினார் அவர் மனைவி. அப்போது அசிரியாக, அன்பனே, தூய்மையான பக்தி கொண்ட உனக்காகவே யாம் அடியாராக வந்து உன் இல்லத்தில் அமுது உண்டோம். உனக்கும் உன் மனைவிக்கும் இனி பிறவி கிடையாது. யாம் முக்தியை அளித்தோம் என்று கூறி அருள் புரிந்தார் சிவபெருமான். சுரை என்ற சொல்லுக்கு 13 அர்த்தங்கள் உள்ளன. அவற்றில் ஒன்றுதான் அமுதம். அன்று முதல் கஞ்சனூர் கோவிலில் சுரைக்காய் நைவேத்தியம் செய்யப்படுகிறது. சில கோவில்களில் நைவேத்தியம் வேறுபாடாக இருப்பதற்கான காரணத்தை சொல்லும் இக்கதை அடியாருக்கு அன்னமிடுவதன் பெருமையையும் இறைவனின் கருணையையுமே வெளிப்படுத்துகிறது. கடவுள் இல்லை என்று சொல்பவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் விரலின் மேல் பாகம் கூட சிவலிங்கத்தின் அம்சம் என்றும், உணவில் ஒதுக்கி வைக்கும் கருவேப்பிலை கூட லிங்க வடிவம் என்றும், கடவுள் நம்முடன் எல்லா வடிவங்களிலும் இருக்கிறார் என்று அவர்களிடம் சொல்லுங்கள். எங்களுக்கு துணையாக அந்த சிவன் அப்பன் இருக்கிறார் என்று உங்கள் நெஞ்சை நிமிர்த்தி சொல்லுங்கள். நான் சிவன் பிள்ளை என்று உங்கள் நெஞ்சை நிமிர்த்தி சொல்லுங்கள். கர்வமாக சொல்லுங்கள். நாம் அனைவருமே சிவனின் பிள்ளைகள் என்பதில் பயமே கொள்ளக்கூடாது, அஞ்சவும் கூடாது.
நம்பிக்கையோடு சிவன் பிள்ளை என்று தைரியமாக சொல்லுங்கள். சங்கட மேகங்கள் கலைந்து சுப மழை பொழிந்து நாற்றாக நான் எழுந்திட, பயிராக என் பக்தி நிமிர்ந்திட, கதிர்களாக உன் அருட்செல்வங்கள் என்னை நினைந்து அறுவடை செய்யாத ஆனந்த பயிராக புது வாழ்வு நான் பெறவே அனுதினமும் ஆண்டவா உனையே நான் வேண்டுகிறேன். என் பிரார்த்தனையும் நான் கொள்வேனா? எனையாளும் பரமேசா, திருச்சிற்றம்பலம் ஈசனே, எல்லாம் வல்ல இறைவனே, என் நாட்டவர்க்கும் இறைவா, என் துடிப்புகள் எல்லாம் நீதான். என் இதயத்தின் துடிப்பும், என் ஆசையின் துடிப்பும், என் நினைவின் துடிப்பும், என்னுடைய மனதின் துடிப்பும், என் கனவின் துடிப்பும், என் சிந்தனையின் துடிப்பும், என் அன்பின் துடிப்பும், உனக்கான பக்தியின் துடிப்பாகவே நான் இருக்கிறேன் ஈசா. நான் கண்டதும் நான் கேட்டதும் நீ அல்லவா? நான் கண்டதும் கொண்டதும் நீ அல்லவா எம்பெருமானி? உன்னுடைய வாக்கும் செயலும் சீரற்று தடமாறிய என் வாழ்வில் நேர்கொண்டு சென்றதே என் நேசனே. நீ பூசும் அரிதாரமெல்லாம் நான் கண்ட அவதாரம் அல்லவா? நான் வணங்கும் என் இனிய ஈசனே, நீலம் கண்ட திருநீலக்கண்டனே, திருநீறு பூத்த திருச்சிற்றம்பலத்தானே, உயிர்களுக்கு சொல்லும் பாடமல்லவா? முடி சார்ந்தே இருந்தாலும் முடிவில் பிடி சாம்பல் என்று அறமும் நெறியும் கொண்டு நீ சொல்லும் பாடமல்லவா? வேடதாரியான வேதநாயகா, அன்பே சிவமென இருகரம் நான் கூப்பி நின் பாதம் பணிந்தேன். என் சித்தமெல்லாம் நீ எனக் கண்டேன், என் சிந்தையெல்லாம் நீ எனக் கொண்டேன். நீ யாடும் நாடகத்தில் நானும் ஓர் பாத்திரமென, பிறப்போடு பிறந்த இறப்பும் நான் பெற்ற பின்னும் கர்மம் கழித்து பிறவியில்லாது ஆயினும் என் கூடு கொண்ட ஆன்மாவும் உன் திருவடி பெருவடியே வலம் வர கருணையும் புரிவாயே. என் நெஞ்சம் கொண்ட மன்னவனி, திருச்சிற்றம்பலம் ஈசனி, ஐயன் ஈசன் அருளோடு நாம் நலமோடு இருப்போம். கருப்பும் வெள்ளையுமான என் வாழ்க்கையை சிவபக்தி என்னும் வர்ணம் கொண்டு வண்ணங்கள் பல பூசி என்னை ஒளிமிளர செய்த என் நிறைவா, இதுவரையில் விதியின் சாரலில் முளைத்தேன் என்று நினைத்திருந்தேன். பின்பே அறிந்தேன் உன் கருணை மலையில் விழுந்தேன் என்று. விளைந்ததும் நிற்கின்றேன், பிழைத்தும் நிற்கின்றேன், சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி உன் அருளை எண்ணி. முன்பெல்லாம் என் விழிநீரில் முகம் கழுவிய நான் இப்போதெல்லாம் உன் கருணை மலையில் வாழ்க்கையை கழுவுகின்றேன். இறைவா எம்பெருமானே, உள்ளங்கால் தோள் தேய வரிசையில் நிற்கின்றேன், கையேந்தி நிற்கின்றேன், மண்டியிட்டும் கிடக்கின்றேன். கதிரவன் சுட்டெரித்து நாள் மெந்தாலும் காத்தே கிடக்கின்றேன் உன் ஆலய வாசலில். உன் திருவடி பதியும் நாளும் சொல்வாயோ எனையாளும் பரமேசா. திருச்சிற்றம்பலம். சிவனே நமக. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேற்று நடந்ததில் கவனத்தை சிதறவிடாமல் இன்று நடப்பதையில் கவனம் கொண்டால் நாளை நடப்பதெல்லாம் நலத்துடனும் வளத்துடனும் என்ற நம்பிக்கை கொண்டேன். அறம் தவறாது அவர் வழியில் நான் சென்றேன். அப்பன் ஈசன் அனைத்தையும் பார்த்து கொள்வான் என்ற நம்பிக்கையோடு நான் இருந்து கொண்டிருக்கிறேன். என் அப்பனின் ஈசன் அருளோடு நாம் நலம் வளம் பெற்று சீராக சிறப்பாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எல்லாம் வல்ல இறைவனின் அருளோடு நாம் எப்பொழுதும் வாழ்வோம். பௌர்ணமி என்பது இறை வழிபாட்டிற்கு உகந்ததாகும். பௌர்ணமியில் பிறந்த குழந்தைகள் விசேஷமானவர்கள். பெரும்பாலும் அவர்களின் சிரசில் ராஜசுழி இருக்கும், முதுகில் வட்டமாக ஒரு சுழியும் இருக்கும். இது பெரும்பாலான குழந்தைகளுக்கு இருப்பது சாகசம்தான். சாகசம் என்றாலும் ஆளும் திறன் படைத்தவர்கள் ஆவர். இருக்கும் இடத்தில் சிறப்பு மிக்கவர்களாக திகழ்வார்கள். அவர்களுக்கென்று தனி வசீகர தோற்றம் இருக்கும். பலரது மனதை கவரும் தன்மை இயல்பாகவே இருக்கும். அவர்கள் சிவசக்தியின் அருள் பெற்றவர்கள். பௌர்ணமி என்பது சந்திர பகவானின் வடிவம் என்ற போதிலும் அதுவே சக்தியின் ரூபம் என்றும் கூறப்படுகிறது. பௌர்ணமி தினத்தன்று சிவ வழிபாடு செய்வது மிக சிறப்பு. அதே சமயம் மூன்றாம் பிறை வழிபாடு செய்வது ஒரு மனிதனுக்கு பிறவி பிணியை நீக்கி பிறவியில்லா பெரும் வாழ்வை தருவதாகும். மூன்றாம் பிறை வழிபாடு என்பது மிகவும் விசேஷமாகும். பௌர்ணமி வழிபாடு என்பது இறை வழிபாட்டிற்கு உகந்த தினமாகும். சகல யோகங்களையும் தரும் வழிபாடே பௌர்ணமி வழிபாடாகும். பௌர்ணமி அன்றுதான் அமிர்த கலசம் பொங்கி வழியும் தினமாகும்.
அமிர்தம் என்பது அழியா தன்மை ஏற்படுத்தக்கூடியதாகும். அன்றைய தினம் சிவபெருமான் வழிபாடு செய்வது அழியா புகழையும் செல்வ செழிப்பையும் பெற்று தருவதோடு மன தெளிவு, புத்தி, பலம், மன தைரியம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்புகளை பெற்று தரும். பௌர்ணமி தினத்தன்று காலை மாலை இருவேளையும் சிவபெருமானுக்கு பூஜை செய்து அபிஷேக ஆராதனை செய்வது மிகவுமே விசேஷமாகும். ஒவ்வொரு மனிதரும் ஒரு வேளையாவது கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். அவ்வாறு வழிபாடு செய்ய முடியாதவர்கள் மனதார சிவனை நினைத்து இரவு பொழுதில் சந்திர தரிசனம் செய்து பிரார்த்தனை செய்து கொண்டால் மிக நல்லது. அவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களுடைய குடும்பத்திற்குமே நல்லது, அவர்களுடைய வாரிசுகளுக்கு மிகவுமே நல்லது. செல்வ செழிப்போடு நிம்மதியாகவே வாழ்வார்கள். நல்லது நடக்கும். நல்லது நடக்கும் நாளும் கோளும் துணை இருக்கும். நமச்சிவாய என்ற நாமத்தை உச்சரித்தால் நன்மைகள் தானே வந்து சேரும். பெரும் பேரும் புகழும் தானாகவே வந்து கிட்டும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. பௌர்ணமி முன்னோர்கள் ஆசியுடன் தெய்வங்கள் அருளால் உங்கள் இல்லம் சிறந்து விளங்க பௌர்ணமி தினத்தன்று ஒரு முறையாவது அப்பனை சென்று பார்த்து வாருங்கள். உங்கள் வேண்டுதல் நிச்சயமாகவே பலிக்கும். அவருடைய அனுமதி இல்லாமல் அவரை யாரும் பார்க்க முடியாது. உண்மையில் உங்களுக்கு ஒரு எதிரி உண்டு எனில் உள்ளத்தில் எழும் ஒழுங்கற்ற எண்ணமே என்பதில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள். நானும் என்னை சார்ந்தவர்களும் ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியாகவும் மன நிறைவாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற எண்ணத்தை மனதில் ஆழமாக விதித்து கொள்ளுங்கள். அந்த எண்ணமே அதற்கான சூழ்நிலையையும் செயலையும் தானாகவே உருவாக்கிவிடும். எந்த மனது நல்லது நினைக்கிறதோ அந்த மனதிற்கு நல்லதே நடக்கும். யார் ஒருவர் மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றாரோ அவர் நன்றாகவே இருப்பார். இதை பின்பற்றினால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக மலரும். உங்கள் திறமையை கொள்ளும் முதல் எதிரி உங்களின் தயக்கம்தான். தயக்கத்தை நீங்கள் விட்டொழியுங்கள். எந்த ஒரு மோசமான சூழ்நிலையும் உங்களை பலவீனப்படுத்தாமல் பார்த்து கொள்ளுங்கள். மாறாக நீங்கள் எப்போதும் ஆக்கப்பூர்வமான மனநிலையோடு தன்னை உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள். பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் உங்களை கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் நீங்கள் இருந்து பாருங்கள். உங்கள் உடலும் மனமும் ஆரோக்கியமாகவே இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை வந்து நேராது. உங்களுடைய நிம்மதியும் தொலையாது. நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இன்றி மகிழ்ச்சியாகவே வாழலாம். தேவையற்ற பேச்சுக்களை நீங்கள் குறைத்து கொண்டால், வீண் வாக்குவாதங்களை நீ தவிர்த்து கொண்டால், தேவையற்ற எண்ணங்களை நீங்கள் விலக்கி கொண்டால் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே அமையும். உங்களுடைய எதிரியை உங்களுக்கு அருகிலேயே வைத்துக்கொண்டு சுற்றுமுற்றும் பார்ப்பது எதற்காக? நான் சொல்வது புரிகிறதா? அக்கம் பக்கத்தினர் எல்லாம் உன்னை பற்றி தவறாக பேசுகிறார்கள். அவர்கள்தான் என்னுடைய எதிரி என்றும் நினைக்கிறாய். உன்னை சுற்றியுள்ள உறவினர்கள் உன்னை அப்படி பார்க்கிறார்கள். அவர்கள்தான் என் எதிரி என்று பார்க்கிறாய். எல்லாமே தவறு. உன்னுடைய எதிரி வேறு எங்குமே இல்லை. அவர்கள் பேசுவது இயல்புதான். அவர்கள் பேசிவிட்டு போகட்டும். அவர்களையெல்லாம் நீ பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே. உன்னுடைய எதிரி உனக்குள்ளேயே இருக்கிறது. நீ அவர்களையெல்லாம் செவிமடுத்து பார்க்காதே. நீ செவி கொடுத்து பார்க்கும்போதுதான் அவர்கள் உனக்கு தெரிகிறார்கள். செவி கொடுக்காமல் பார், அவர் உன் கண்ணுக்கு தெரிய மாட்டார்கள். அவர்கள் பேசுவது உன் காதுக்கு கேட்காது. நீ உன்னுடைய மனதை மட்டும் எப்பொழுதும் அலைப்பாய விடாமல் தைரியமாக ஒரு நிலையில் வைத்துக்கொள். உன்னுடைய எதிரி மனம் அலைந்து கொண்டிருக்கிறது. அந்த மனதை பிடித்து ஒரு நிலைப்படுத்து. என்னிடம் கொண்டு வா. அதாவது என்னுடைய நாமத்தை நீ ஜபித்து கொண்டே இரு. எவ்வளவு பெரிய துயரமானாலும் துன்பமானாலும் கண்ணிமையில் நொடிப்பது போல ஒரு நொடியில் அந்த துன்பம் எல்லாம் காணாமல் போய்விடும். இது என்னுடைய வாக்கு. நான் சொல்வது நிச்சயமாகவே பலிக்கும். உன் எதிரியை முதலில் நீ அழித்துவிடு. ஒரு கோவில் யானை ஒன்று நன்றாக குளித்துவிட்டு நெற்றியில் பட்டை தீட்டிக்கொண்டு சுத்தமாக வந்து கொண்டிருந்ததாம். ஒரு ஒடுக்கமான பாலத்தில் அது வரும்போது எதிரே சேற்றில் குளித்துவிட்டு ஒரு பன்றி வாளை ஆட்டிக்கொண்டே வந்ததாம். யானை ஒரு ஓரத்தில் ஒதுங்கி நின்று அதற்கு வழியும் விட்டது. அந்த பன்றி எதிரே இருந்த இன்னொரு பன்றியிடம், பார்த்தாயா,
அந்த யானை என்னை கண்டு பயந்து விட்டது என்று சொல்லி சிரித்ததாம். அந்த யானையை பார்த்து இன்னொரு யானை, அப்படியா, நீ பயந்து விட்டாயா என்று கேட்டதாம். அதற்கு கோயில் யானை, நான் சுத்தமாக இருக்கிறேன், பன்றியின் சேறு என் மேல் விழுந்து விடக்கூடாது என்று நான் ஒதுங்கினேன். நான் மிதித்தால் அது துவம்சமாகிவிடும், ஆனால் என் காலல்லவா அது சேராக மாறிவிடும். முன்னேற விரும்புகின்ற எவனுக்கும் ஆணவம் பெரும் தடை. நம்மிடம் ஏதுமில்லை என்று நினைப்பது ஞானம், நம்மை தவிர ஏதும் இல்லை என்று நினைப்பதுதான் ஆணவம். ஞானம் பணிந்து பணிந்து வெற்றி மேல் வெற்றி பெறுகிறது, ஆணவமோ நிமிர்ந்து நின்று அடி வாங்குகிறது. நமது புராண இதிகாசங்களில் ஆணவத்தால் அழிந்தவர்களை சித்தரிக்காதது மிகவுமே குறைவு. ராமர் கதையில் ராவணன், பாரதத்தில் துரியோதனன், இரணியன், கண்ணனால் கொல்லப்பட்ட நரகாசுரன், கந்தனால் கொல்லப்பட்ட சூரபத்மன் மற்றும் பத்மசூரன் இவர்களெல்லாம் ஆணவத்தின் அடையாள சின்னங்கள். இவர்களுடைய முடிவு கொடுமையானதாக காட்டி இந்து மதம் ஆணவக்காரர்களை எச்சரிக்கிறது. நான் என்னும் எண்ணம் ஒருவனுக்கு தோன்றுகிறது என்றால் அவன் தோல்விகளை சந்திக்க தயாராகி கொண்டிருக்கிறான் என்று பொருள். அறிவு குறைவானவர்களுக்கே ஆணவம் வருகிறது. அறிவு தடுமாறி முட்டாள்தனமான தைரியம் தோன்றி எல்லாம் நாமே என்ற எண்ணம் பிறந்து தடுமாறி காரியம் செய்ய தொடங்கியதும் ஒவ்வொரு தோல்வியாக தொடர்ந்து வந்து ஆணவக்காரனை கூனி குறுக செய்கின்றன. மனித உடம்பு மிகவுமே பலவீனமானது. அதில் ஒரு நரம்பை தட்டினால் பல நரம்புகளிலும் சங்கீதம் கேட்கும். ஒரு வெற்றி கண்ணுக்கு தெரிந்துவிட்டால் வரப்போவது எல்லாமே வெற்றியே என்ற திமிர் நமக்கு வந்து விடுகிறது. அந்த திமிர் யாரையும் அலட்சியப்படுத்த சொல்கிறது. அடி பலமாக விழுந்ததும் திமிர் தானாகவே அடங்கி பணிவு எங்கிருந்தோ வந்துவிடுகிறது. ஆணவத்தின் மூலம் வெற்றியோ லாபமோ கிடைப்பதில்லை. அடிதான் நமக்கு பலமாக விழுகிறது. தான் பணக்கார வீட்டு பெண் என்ற மமதையில் கணவனை அலட்சியப்படுத்தும் மனைவி, தான் மந்திரியாகிவிட்ட போதையில் தொண்டர்களை அலட்சியப்படுத்தும் தலைவன், தான் சொன்ன ஏதோ ஒன்றை ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்காக தினமும் எதையாவது சொல்லிக் கொண்டிருக்கும் தலைவர்கள், இவர்கள் எல்லாம் ஒரு கட்டத்தில் அவமானத்தாலும் வெட்கத்தாலும் கூனி குறுகி போய் விடுகின்றார்கள். எதற்கும் தான் காரணமல்ல, ஏதோ ஒரு சக்திதான் காரணம் என்று எண்ணுகிறவன் ஆணவத்திற்கு அடிமையாவதில்லை. மற்றவர்களுக்கு என்ன தெரியும் என்று நினைப்பவன் சபைகளில் அவமானப்படாமல் தப்பியதில்லை. ஆணவத்தில் அழிந்து போன அரசியல் தலைவர்களும் உண்டு, சினிமா நடிகர்களும் உண்டு, பணக்காரர்களும் உண்டு. அடக்கத்தின் மூலமாகவே தோல்விகளிலிருந்து மீண்டும் வெற்றிகரமாக முன்னேறியவர்கள் பல பேர் இருக்கின்றனர். மகாபாரதத்தில் பரந்தாமன் மஞ்சத்தில் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தானாம். துரியோதனனும் அர்ஜுனனும் அவனிடம் உதவி கேட்க போனார்களாம். துரியோதனன் பரந்தாமனின் தலைமாட்டு அருகே அமர்ந்தானாம். அர்ஜுனனோ காலடியில் அமர்ந்தாராம். காலடியில் அமர்ந்திருந்ததால் விழித்ததும் முதலில் அவனையே பார்த்த பரந்தாமன், முதலில் நீயே கேள் என்று கூறிவிட்டாராம். ஆணவம் தலைமாட்டில் அமர்ந்தது, அடக்கமோ காலடியில் அமர்ந்தது. அடக்கத்துக்கு உதவி முதலில் கிடைத்தது. பாரத போரில் ஆணவம் தோற்றது. ஆணவத்தோடு நிமிர்ந்து நிற்கும் தென்னை புயல் காற்றில் விழுந்து விட்டால் மீண்டும் எழுந்து நிற்க முடிவதில்லை. நாணலோ பணிந்து வளைந்து எந்த காற்றிலுமே தப்பித்து விடுகிறது. எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் என்றான் வள்ளுவர். அடக்கம் அமரருள் உய்க்கும் என்றவனும் அவரே. 4 வரி ஒழுங்காக எழுவதற்கு முன்னால் கம்பன் என்னிடம் பிச்சை எடுக்க வேண்டும் என்று பேசுகிறவர்களும் உண்டு. ஆனால் கம்பனுக்கு அந்த ஆணவம் வந்ததில்லை. அதனால்தான் காலங்களுக்கும் நிலைக்கக்கூடிய காவியத்தை அவனால் எழுத முடிந்தது. இந்துக்கள் வற்புறுத்தும் பணிவும் அடக்கமும் வாழ்வில் வெற்றியை நோக்கி போவதற்கான படிக்கட்டுகளே. அடக்கத்தில் இருக்கும் சுகம் ஆணவத்தில் கிடையாது. ஆணவத்தின் வெற்றி ஆரவாரங்களையும் அவற்றின் வீழ்ச்சியையும் இந்துக்களின் புராணங்களிலும் இதிகாசங்களிலும் நீங்கள் படியுங்கள். கீதையின் கண்ணன் சொல்லும் ஸ்வதர்மங்களில் அடக்கமும் ஒன்று என்பதை நீங்கள் அறியுங்கள். குருட்டுத்தனமாக ஏதேனும் வெற்றியோ பதவியோ கிடைத்துவிட்டால் அதை வைத்துக்கொண்டு ஞானிகளையும் பெரியவர்களையும் நீங்கள் அவமதிக்காதீர்கள். அடங்கி வாழ்ந்தால் ஆயுள் காலம் முழுவதும் ஓங்கி வாழலாம் என்பதை இந்து மதத்தின் சாரம். அர்த்தமுள்ள இது இந்து மதம். நம்பிக்கையோடு வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் தலைகணமின்றி இருங்கள். ஆணவம் எப்போதும் நம் காலுக்கு கீழே இருக்க வேண்டும். ஆணவத்தை நம் தலைக்கு மேலே ஏற்றக்கூடாது. நம்முடன் எப்பொழுதுமே இறைவன் நீக்கமற நிறைந்திருப்பார்.